உறவு என்பது ஓர் இருவழிப்பாதை. உறவில் தொடர்புடைய இரு நபர்களும் தாங்கள் செய்ய வேண்டிய செயல்களையும் கடமைகளையும் செய்தால்தான் உறவு முழுமையடையும். உறவில் தொடர்புடைய இரு நபர்களிடமும் அன்பு இருக்க வேண்டும் என்ற உண்மை இறை உறவுக்கும் பொருந்தும். இவ்வுண்மையை இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மிகவும் நெருக்கமான ஒரு உருவகத்தை பயன்படுத்துகிறார். திராட்சை கொடி மற்றும் கிளைகள். நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள் என்றும், ஒரு கிளை தனியாக வாழ முடியாது, அது கொடியோடு இணைந்திருக்கும் போது மட்டுமே கனி தரும். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் என்கின்றார். இறைவன் தன் பேரன்பின் காரணமாக நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரின் பிரசன்னம் நமக்குள் உண்டு. இன்னும் சொல்ல போனால் நாம் அடிப்படை தன்மையே இறைத்தன்மைதான். நம்மோடு இணைந்திருக்கின்ற இறைவன் வாழ்வை நாம் நிறைவாகவும் முழுமையாகவும் வாழும் பொருட்டு இறை வரங்களையும் அருட்கொடைகளையும் நமக்கு வழங்குகின்றார். இறைவன் தரும் கொடைகளையே இயேசு கனி என்று குறிப்பிடுகின்றார். மரமானது தன் கிளைகளுக்கு தன் வேர் வழியாக கிடைக்கும் சத்துக்களை கொடுக்கவில்லை என்றால் எந்த கிளையும் கனிகளை தாங்க முடியாது. அதேபோல் கடவுள் தன் கிளைகளாகிய நமக்கு தன் அருள் வரங்களை அள்ளி தரவில்லை என்றால் நம் வாழ்வு பலனற்ற வாழ்வாகிவிடும். இறைவன் நமக்கு வழங்கும் அத்தனை தன்மைகளையும் நமதாக்க வேண்டுமெனில் நாம் அவரோடு இணைந்திருப்பது அவசியமானது. நாம் இறைவனோடு இணைந்திருக்கக்கூடிய தன்மைக்கு ஏற்பவே இறைவனின் கொடைகள் நமதாகின்றன. மேலும் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. அது ஒரு எச்சரிக்கை அல்ல, அது ஒரு அழைப்பு. என்னோடு இரு, நான் உன்னை தாங்கிக் கொள்கிறேன் என்ற அன்பான அழைப்பு. நாம் இறைவனோடு இணைந்திருப்பதற்கான சில வழிகள்: ஒன்றாவது, இறைவனின் கட்டளைகளை கடைபிடிப்பது. இரண்டாவது, துன்பங்கள் மத்தியில் சரியான அணுகுமுறை. மூன்றாவது, இயேசுவின் வார்த்தைகள் நம்மில் நிலைத்திருப்பது. நாம் இயேசுவின் வார்த்தைகளில் நிலைத்திருப்பது. நாம் தினமும் ஜெபத்தில் செலவிடும் நேரம், அமைதியில் அவருடன் இருப்பது, அவரது வார்த்தையை உள்ளத்தில் தங்கவிடுவது, இவையெல்லாம் நம்மை கனித்தரும் கிளைகளாக மாற்றுகின்றன. இன்று நாம் நம்மையே மெதுவாக கேட்போம். நான் உண்மையாக அவரோடு இணைந்திருக்கின்றேனா? அவரோடு இணைந்திருக்கும் வாழ்க்கை அமைதியையும் மகிழ்ச்சியையும் கனித்தரும் அர்த்தமுள்ள வாழ்வையும் தரும். இறுதியாக நாம் இதை மனதில் கொள்ளலாம். இயேசுவோடு இணைந்திருக்கும் ஒரு எளிய அமைதியான வாழ்க்கை உலகிற்கு ஒரு பெரிய சாட்சி. ஆண்டவர் நம்மை அவரோடு இன்னும் ஆழமாக இணைந்திருக்க அருள் புரிவாராக. ஆமென்.